ஹாய், வெல்கம் பேக் டு கிரேசி பென்னி. ஸோ நீங்க எப்பவுமே ஆன்மீக தகவல் எல்லாமே ஞானக்கருத்து சேனல்ல தான் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் என்ன பண்ண போறேன்னா, நம்மளோட சேனல்ல கிரேசி பென்னிலே இந்த ஆன்மீக தகவலை போடலான்னு டிசைட் பண்ணிருக்கோம். பிகாஸ் இப்போ மேரேஜ் ஆயிட்டு நாங்க இருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா விழுப்புரம். அங்க ஏகப்பட்ட கோவில் இருக்கு. ஸோ ஒரு கோவிலும் பாத்தீங்கன்னா 1000 வருஷம் 2000 வருஷம் ஏன் 7th century அப்படின்னு காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் இருக்க கோயில்லாம் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தல தீபாவளிக்கு மாப்பிள்ளை சீர் வச்சு மாப்பிள்ளை கூப்பிடுற டைம்ல இந்த கோயிலுக்கு வந்தோம். ஆலயம் செல்லும் வழி இல்ல அப்படி போட்டிருக்க வழி ஆலயம் கோயில் அதான் இப்படியே கேளு. ஏற்காடுல பார்த்த மாதிரியும் சிவன் இருக்குல்ல. உள்ள போலாமா? உள்ள வந்தாங்க. உள்ள போகும்போதே வாவ் அப்படின்னு மாதிரிதான் இருந்தது. ஏன்னா ஒரு சின்ன குன்று மேல ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. அதாவது பாறை மேலதான் அந்த கோவிலே இருக்கு. சிவன் மலை மேலதான் இருக்காரு. வீரட்டேஸ்வரர் கோயிலுக்காக நாங்க ட்ரை பண்ணோம். பட் எங்க அங்கிள் ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து பார்த்தா திருவண்ணாமலையே தெரியும் அப்படின்னு சொன்னாரு. மாணிக்க வாசகர் இங்க இருந்து பாடி ஈசனை வழிபட்ட இடமா இது. ஒரு மலை மேலதான் இருக்கு, ஒரு குன்று மேலதான். இந்த கோவில் அரகண்டநல்லூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு. திருக்கோவிலூர்ல இருந்து 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலைக்கு போற வழியில தான் இது அமைஞ்சிருக்கு. யாரெல்லாம் சிவபெருமான போய் பார்த்து தரிசிக்கணும் ஆசைப்படுறீங்களோ இந்த கோவிலுக்கும் வரணும். ஏன்னா இது தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். சிவன் அடியாரா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சிவாய நம்மன்னு டைப் பண்ணுங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழையும் போதே மன நிறைவு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கோயிலே ஒரு அற்புதம் இருக்கும், அதை நம்ம உணர முடியும். சோ இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சம்பந்தர், திருநாவுக்கரசர் அவங்க நின்னு பாடிய இடம் அப்படின்னு தெரியும் போதே நம்மளுக்கு உண்மையாவே மைசில் இருக்கும். அம்பாள் பேரா அழகிய பொன்னம்மை, அழகிய பொன்னம்மை அம்பிகை. இந்த கோவிலுக்கு எப்ப கட்டப்பட்டதெல்லாம் கால கணக்கு இல்ல. ஆனா திருஞான சம்பந்தர் இந்த கோவிலுக்கு 7வது நூற்றாண்டிலேயே வந்ததாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பீமன் தீர்த்தம் இருக்கு, திரௌபதி அம்மன் கனெக்டிவிட்டி இருக்காங்க. பல்லவர் காலத்திலே இந்த கோவில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் சோழ காலத்துல இது விரிவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. என்ன திரி பூ விக்கிற அம்மா எங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. என்னதுக்கு உலகளந்த பெருமாள் கோயில் இது. அது வீரட்டேஸ்வரர் கோயில் அந்த பக்கம். ஓகே. அது வீரட்டேஸ்வரர் கோயில். ஓகே. நீங்க போன கோயில். ஆமா. இதோ இருக்குது கபிலர் குன்று. எங்க ஆத்துல என் கண்ணுக்கே தெரியல கபில குன்று. பாரு எங்க என் கைக்கு நேரா. ஆமா கபிலர் குன்று. கரெக்ட். 4 கோபுரம். 1 2 3 இது ஒரு 3 1 2 3 இது 3மே உலகளந்த பெருமாள். ஓ, கபிலருக்கு குன்று அது இங்க இருக்கு. இந்த ஒரு வீரட்டேஸ்வரர் கோயில் சிவன் கோயில். ஒரு கபிலர் குன்று. ஓகே. சோ இந்த கோயில் திருவண்ணாமலை பார்க்கலாம் நீங்க. அது தேரடி விநாயகர் நம்ம சிவனுடைய பிள்ளை. அவசியம் வணங்கிக்கணும், இங்க இருந்தே வணங்கிக்கலாங்க. இது நான் பலாட்டேரி பாஞ்சாலி கோயில், வெள்ள கோயில். எங்க பாஞ்சாலி கோயில்? ஓ, இது பாஞ்சாலி கோயில். பீமனுடைய பாதம் இந்த காலடி மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா, தண்ணி இருக்கு மேல பெருசா இருக்கு. கிளி பாருங்கம்மா, பச்சையா நீட்டா இருக்கிறது தாமரை குளம். அந்த பெருசு இது கங்கை. இவ்வளவு கிளியா? கங்கை இறங்கி சாமி கும்பிட்டு அது கேட்டு திறந்துட்டு அப்படி வந்தீங்கன்னா பாண்டவர் கோகை இதுல இருக்கு. 5 ரூம் இல்ல வாங்க. பாண்டவர் கோகை மேல கட்டி இந்த செங்கல் இந்த சைடா ஒரு 5 ரூம் பண்ணி ஒரு வருஷம் ஒளி மரம் ஒளிஞ்சிட்டு அஞ்ஞான வாசம் வரும். ஓ, இதுதான் முன் கோபுரமா? இருங்க. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 5 கோவிலையும் ஒரே நேரத்துல பாத்திரலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த டைரக்ஷன்ல எந்தெந்த கோவில் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிடுறாங்க. சோ கபிலர் குன்று இருக்கிறதும் நீங்க இங்க இருந்து பாக்கலாம்.
அரையணி நல்லூர் இப்ப அரையணி நல்லூர் அப்ப அரையணி நல்லூர் கோயிலிலிருந்து அண்ணாமலையாரை அடிமுதை முடிவரை கண்டு மகிழ்ந்து வணங்கி ஞானசம்பந்த பெருமான் பாடிய அருளிய திருப்பதிகம். இந்த பதிகம் உண்ணாமலை உடைய அந்த பாடல் இங்கிருந்து பாடினாரு திருவண்ணாமலை பார்த்து. அதாவது யாரோ சொல்லிட்டாங்களாம் இதான் திருவண்ணாமலைன்னு, அதனால இங்க வந்துட்டாராம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருவண்ணாமலை தெரியுது. 30 கிலோமீட்டர். ஆமா, அதனுடைய இது பாயிண்ட். இங்க இருந்து திருவண்ணாமலை பத்தி பாடின பதிகம். பப்ளிக் ஜெனரல் பப்ளிக். ஆனா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இத பாரு திருவண்ணாமலை. மம்மி இங்கதான் ஞானசம்பந்தர் இங்க இருந்து திருவண்ணாமலை எப்படி உண்ணாமுலை உமையா நிம்மதியா ஒரு வீடியோ கூட எடுக்க முடியலப்பா. ஆனா இருந்தாலும் உங்களுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு மறக்காம அந்த லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ திருவண்ணாமலை இங்கேருந்து பார்க்குற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிது. அதுதான் இதை நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்காது, பட் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த பெருமான் அண்ணாமலையாரை இந்த இடத்திலிருந்து வணங்கியதாக உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் என்ற பதிகத்தை இங்கிருந்து பாடியதாக வரலாறு இங்கு இருக்கிறது. அரகண்ட நல்லூரில் அதுல்யநாத பெருமானாக இங்கு காட்சியளிக்கிறார் ஐயன். சரி, ஒரு கோவக்குள்ள இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்குல்ல. அந்த கோயில் போனோம்ல, அது மாதிரியே இருக்கு. கோட்டை கோவில் மாதிரி இது மலை மேல கோயில். பிரசித்தப்பட்ட ஸ்தலம், அதாவது ரொம்ப பாப்புலராக இருக்க ஸ்தலத்தை நம்மளால் வீடியோவே எடுக்க முடியாது. பட் உங்களுக்கு நேச்சுரலாக அந்த வீடியோலாம் கிடச்சிது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அழகாக எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுது. சப்த கண்ணிங்க சவுத்தோடு வச்சுருக்காங்க. ஆனால் இது மேலே ஏறி நடக்க முடியாதுல்ல? நடக்க முடியுமா? ஸ்டெப் வச்சுருக்காங்க. அப்படியா? 2020 ஜப்பான்ல இருந்து வந்த ஃபண்டா. ரமண கேந்திரா ஜப்பான். 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. கையோட 21வது வருஷம் இந்த கும்பாபிஷேகத்தை பெருசாக. ஓஹோ, நல்லா நடக்குது. அதுல இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. வேற ஒரு திருக்கோயில்ல சந்திப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன் வித் கிரேசி பென்னி. இதுக்கப்புறம் எல்லா வீடியோமே உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.